அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. கிருஷ்ணோபா கடந்து உங்க கிருஷ்ணன். ஓகே, 2026 குரூப் 4 பேட்ச், அதாவது எண் அடையாளம் அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. சொல்லப்போனால் நாளைக்கு முதல் டெஸ்ட் கூட ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து பேட்சுக்கு வந்து என்கொயரி பண்ணிட்டே இருக்கீங்க. அது வந்து இந்த டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நம்ம 1 டே தான் நம்ம அட்மிஷனுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதனால வந்து நிறைய பேர் அந்த டைம் வந்து உடம்பு சரியில்லை சார், நான் வீடியோ பார்க்கல, அப்படி மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டெய்லி என்கொயரி வந்துட்டே இருக்கு. பட் நம்ம எப்பவுமே ஒரு பேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஆட் பண்ணவே மாட்டோம். ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நடுவில் யாருமே ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் சிரமமா போயிடும் அப்படின்னால ஆட் பண்ணவே மாட்டோம். ஸோ ஸ்டூடெண்டோட என்கொயரி நிறைய வர்றதுனால நம்ம செகண்ட் பேட்ச் ஓகே அப்படிங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்போன்னா இப்போ நம்ம பிளானர் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தோன்னா இன்னொரு 2 வீக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிளானை ரிலீஸ் பண்ண அந்த வீக்லேயே நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த செகண்ட் பேட்ச் எப்படி இருக்கும்? இதே ப்ராசஸ் தான். ஆஸ் பர் பழைய ஸ்டடி என்ன நம்ம ஸ்டடி பிளான் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதே ஸ்டடி பிளான் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் செகண்ட் பேட்சுக்கும். வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஈவன் டெஸ்ட் கொஸ்டின்ல இருந்து, மெட்டீரியல் பிடிஎஃப்ல இருந்து, ஸ்டடி பிளான்ல இருந்து எல்லாமே அதான். ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருப்போம். யூடியூப் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. செகண்ட் பேட்ச் வரவங்களுக்கு அதே ஸ்டடி பிளான், என்ன டேட் மட்டும் மாறும். ஒரு 2 பிளானுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் அவங்க டெஸ்ட் முன்னாடி போவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்க பின்னாடி வருவீங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டூடெண்ட் தான். திரும்பவும் ஓகே, ஏன்னா போன தடவை நான் தான் சொல்லியிருந்தேன், தம்பி ஒரு நாள் தான் நாங்கள் அட்மிஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் யாரையும் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது டைம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. அகைன் ஒரே ஒரு சான்ஸ் தான். திரும்பவும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா 2026 உண்டான பேட்ச் எதுவும் போட மாட்டோம். ஓகேங்களா? இதுவே உங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக தான் நாங்கள் போடுறோம். பிளானை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீக்ல நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இன்னைக்கு பிளானை ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கே ஒரு வீடியோ பதிவு சொல்லுவோம் எந்த டேட்ல நம்ம இந்த வாரத்தில் கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ அந்த பேட்ச் வந்து பார்த்தோன்னா கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம அந்த டைம் வந்து நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? ஓகே ஓகே. ஃபீஸ் 1500, அதே 1500 தான் ஃபீஸு. 1 இயர். ஓகேங்களா? அதாவது வந்து அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் அந்த பேட்ச் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டூடெண்ட் தான், ஒரு நாள் தான் அட்மிஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. மிஸ் பண்ணவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்காக தான் இந்த ஒரு இது பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறவங்க எப்பவும் போல பண்ணுங்க. யூடியூப்ல உங்களுக்கு என்ன வழி நடத்தணுமோ அது எப்பவும் போல கொடுத்துட்டே தான் இருப்போம். அது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. பேட்சுக்கு என்ன பண்ணுமோ அதுவும் எப்பயும் போல போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணோபா கடந்து உங்க கிருஷ்ணன். நான் உங்க ராஜுங்க. தேங்க்யூ.